உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மரி வா. ஓ ஓ ஓ ஓ செல்லக்குட்டி, உனக்கு என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. ஹஸ்பண்ட் சார், வாமிட் எல்லாம் பண்ணல, ஜுரம் கூட லேசா குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி வா, டாக்டரை பார்த்துட்டு போயிடலாம். வா. மார்க் ஆண்டனி. Oh, yeah. டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. லெஃப்ட்ல போய் ரைட்ல போங்க. Okay. சொல்லுங்க மேடம். குழந்தை நல்லாதான் இருந்தா திடீர்னு வாமிட் பண்ணிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜுரம் கூட லேசா அடிச்சுது. குழந்தை பேர் சொல்லுங்க. தேவி. அம்மா பேரு? மாரி. வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரி மாரி வா. செல்லக்குட்டி, தங்கமயிலு, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. டாக்டரை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டா ஜுரம் சரியாயிரும். ஹஸ்பண்ட் சார், குழந்தை சிரிக்கிறா பாருங்க. குழந்தைக்கு ஜுரம் சுத்தமா இல்ல, போயிடுச்சு. ஆமா, ஜுரமே இல்ல, பாடி டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு. என்ன வளையல் வேணுமா? ஹஸ்பண்ட் சார், வளையல் வேணுமா பாருங்க. இந்தாங்க, வளையல் தானே. வாய திறங்க, நாக்க நல்லா நீட்டுங்க. ஓகே. புடிச்சுக்கோங்க, நல்லா புடிச்சுக்கோங்க. என் செல்ல குட்டி. ஐயோ, வளையல் கீழே விழுந்து ஓடுது. ஐயோ, வளையல கீழே போட்டு விளையாடுறது. சிரிப்ப பாரு. ஹஸ்பண்ட் சார், கொஞ்சம் அந்த வளையல எடுத்து கொடுங்க. சரி, நான் எடுத்து வந்துடுறேன். என்னடா? நோ ப்ராப்ளம். பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். ஓகே. ஹலோ சார், குழந்தையோட வளையல். அத்தை, இந்தாங்க. தேங்க்ஸ்மா.
மகளே ஆ? எல்லாருக்கும் காப்பி கொடுத்தல்ல, எனக்கு இல்லையா? உங்களுக்கு வந்து கிச்சன்ல சுடு தண்ணி நல்லா கபகபான்னு கொதிக்குது. பொரி உருண்டை, நான் உன்கிட்ட கேட்கல, என் மக கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்க மக எந்த வேலையும் செய்யாம சும்மா இருக்கான்னு அவளை காஃபி போட்டு குடுக்கறதுக்கு நான் தான் அனுப்பி வச்சேன். ஓ, நீதான் எனக்கு என் மகளுக்கு ஒரு நிமிஷத்துல பாசத்துல சந்தேகத்தை ஏற்படுத்திட்டிய. சாரி மகளே, கொஞ்ச நேரத்துல இந்த பொரி உருண்டை நம்ம பாசத்துல ஒரு சின்ன கீரலையே போட்டுருச்சு. அம்மா, என்னப்பா அரவிந்த்? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்மா. ம், என்ன மாப்ள, இப்ப எதுக்கு சிஸ்டருக்கு திடும்னு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொல்ற? அதானே அத்தை அப்படி என்ன பெருசா சாதிக்க போறாங்க? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நாளைக்கு அம்மாவோட பர்த்டே, அதுக்காக தான் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொன்னேன். ஓ, சாரி சிஸ்டர். நான் எப்படி சிஸ்டர் உங்களுடைய பர்த்டேவை மறந்தேன்னு தெரியலையே. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சிஸ்டர், நீங்க ஓஹோடு வாழணும். ம், தேங்க்யூ. அத்தை, அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்யூமா. மா, ஆ? நாளைக்கு உங்க பிறந்த நாளுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்ல பெருசா கேக் வெட்டி கொண்டாடலாம்னு இருக்கேன். சரிப்பா. பொண்டாட்டி தாசை இப்பதான் தாய் பாசத்துல பேசுறான். சிஸ்டர், வாங்க சூர்யா மாதிரி. எங்க போயிட்டு வரீங்க? பாப்பா சடனா வாந்தி எடுத்துட்டா, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரோம். ஓ, டாக்டர் என்ன சொன்னாங்க மாமா? குழந்தை இப்ப எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நல்லா இருக்கா இப்போ. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு சூர்யா, என்ன? சொன்ன நம்ப மாட்டீங்க, ஆனா நாங்க கண்ணால பார்த்தோம். என்னன்னு சொல்லு மாப்ள. அப்புறமா அதை நம்புறதா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்றோம். ஓவரா சஸ்பென்ஸ் வைக்காத, தாங்க முடியல. ஏ பாண்டி, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாய் இருக்கிறத பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கு தான் மாஸ்டர். ஏய், சித்தப்போ கொஞ்சம் இதுவும் ஆரம்பிச்சிருச்சு. சரி. என்ன சூர்யா? அப்பா, ஏற்காட்டுல மாரியக்குள்ள வந்த அந்த ஃபாரினர் செத்துட்டான்னு நான் சொன்னேன்ல, ஆ, அவன் இன்னும் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.